Hello guys, welcome back to Ajak Cybersecurity. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, How I got Hall of Fame in United Nations. ஓகேவா? இந்த பக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் ஏப்ரல் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் தான் என்னோட Hall of Fame பேஜ்ல ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது நம்ம பப்ளிஷ் பண்ண பிளாக் தான். பிளாக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம போய் பாருங்க. அண்ட் தென் அஜாக் சைபர் செக்யூரிட்டி பேஜையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் லைக் 70 பிளாக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆல் ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் பக் பவுண்டி. மறக்காம போய் செக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்துட்டு செக் பண்ணலாம்னு பார்த்துக்கோங்க. மோர் தென் ஆல்மோஸ்ட் 300 வீடியோஸ் கிட்ட நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு பக் பவுண்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் பென் டெஸ்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. மறக்காம போய் செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ரெக்கார்ட் ப்ராசஸ். என்னோட ரெக்கார்ட் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப எப்பயுமே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சப்டொமைன் ஃபைண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற டூல், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிஃபோர் கோயிங் இன்டு Kali Linux, பிஃபோர் ஃபயரிங் அப் Kali Linux, நான் யூஸ் பண்ணுற டூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா subfinder.c99.nl. இதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கான லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் வெப்சைட். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு வந்த சப்டொமைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் யூசிங் பல்க் யூஆர்எல் ஓப்பனரை வச்சு நான் ஓப்பன் பண்ணுவேன். ஓகேவா? இதான் அந்த எக்ஸ்டென்ஷன். இதை வச்சு நான் ஓப்பன் பண்ணுவேன். நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோ விட்னஸ் அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் பண்ணுற மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி போகிறதுக்கு அது டைம் வேஸ்ட். அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பல்க் யூஆர்எல் ஓப்பனர் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எல்லா டேப்ஸுமே ஒரு டேப்ஸ்லையும் ஒரு வெப்சைட் நம்மளுக்கு பப்ளிஷ் ஆயிரும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதனா வெப்சைட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சோம்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜ் இருக்கலாம், ரெஜிஸ்டர் பேஜ் இருக்கலாம், ஒரு சில சிஎம்எஸ்ல பில்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த என்னோட ரெக்கார்ட் ப்ராசஸில் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த சப்டொமைன் ஃபைண்டர் அண்ட் தென் பல்க் யூஆர்எல் ஓப்பனர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா crawling features manually. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். My first and foremost bug bounty recon process என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி crawling through each and every features through manually and using burp. ஓகேவா? ஒரு ஃபீச்சரும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னுன்றது நார்மலாக ஒரு ரெக்வஸ்ட் செக் பண்ணுவேன். அதே மாதிரி வந்துட்டு பர்ப்ல எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி என் பாயிண்ட் போகுது அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி பார்த்துருந்த போது எல்லா ஸ்டெப்லையும் எல்லா ஏபிஐ என் பாயிண்ட்ஸ்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா டேக்ஸ் வந்து நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. 4013 forbidden error. இந்த மாதிரி வந்துட்டு நம்மளை பிளாக் பண்ணிகிட்டே இருந்தது. பட் ஒரு விஷயம் என்ன எனக்கு உறுத்திட்டே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஆர்எல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்கௌண்ட் பேஜ்குள்ளே போனோம்னா, அந்த அக்கௌண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். u1.org users இந்த ஐடென்டிஃபைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்கிரிப்ஷனும் இல்லாமல் ஜஸ்ட் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நார்மல் நம்பர்ஸில் இருக்கும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ட்ரைட் அக்கௌண்ட் டேக் ஓவர். இது பார்த்தீங்கன்னா ஐடோர் ட்ரை பண்ணேன், ஆத் பைபாஸ் ட்ரை பண்ணேன். பைபாஸ் பண்ணணும், பட் நத்திங் ஒர்க். இட் ஜஸ்ட் ரோட் மீ 403 error. ஆஸ் யூ கேன் சி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா ஒரு இதுலையும். பட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த அப்லோட இமேஜ் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்துட்டு நான் வந்தேன். அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிக் வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஸ்டோர்ட் எக்ஸசஸ் அட்டைன் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணேன். செக் பண்ணும்போது இமேஜ் கேன் பி அப்லோடட் அப்படின்ற வந்துச்சு. பட் பைபாஸ்ன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் நத்திங் ஒர்க். அப்புறம் வந்துட்டு நார்மலாக ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நியூ டேப்பில் கொடுத்துருந்தேன். ஓகேவா? நியூ டேப்பில் வியூ பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என் பாயிண்ட் வந்து எனக்கு வந்தது. https u1.org ப்ரொஃபைல். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசரோட ஒரு ஐடென்டிஃபையர் மாதிரி வச்சுக்கோங்க இது. இதில் வந்துட்டு ஒரு ரேண்டமாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பிக்சர்ஸில் வந்துட்டு சம் ரேண்டம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பார்ட்டை வந்துட்டு நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணேன், இதெல்லாம் சேஞ்ச் ஆகுதா அப்படின்றது. பட் நத்திங் சேஞ்ச். பட் ஒன்ஸ் ஐ சேஞ்ச் தி ப்ரொஃபைல், இந்த ஒரு யூசரோட ஐடென்டிஃபையர் நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் யூசர்ஸ் ப்ரொஃபைலோட ப்ரைவேட் ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு என்னால் வியூ பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதை நான் குவிக்காக வந்துட்டு நான் பர்ப் ஸ்வீட் த்ரூவாக வந்துட்டு நான் செக் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் என் பாயிண்ட்டுக்கு மட்டும்
சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இத நான் ஆல்ரெடி நான் பக் பவுண்டி டிப்ஸ்ல நான் போட்டிருப்பேன். ஸோ நெறைய இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மறந்துருவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஒருத்தர்கிட்ட ஒரு பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பர் பண்ணுவாங்க. இன்னொரு பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டெவலப்பர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஜஸ்ட் நீட் டூ டெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 15,00,000 யூசர்ஸ் கிட்ட ரிஜிஸ்டர்டா இருந்தாங்க. அண்ட் அதே மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இத நான் ஃபெட்ச் பண்றதுக்கு வந்துட்டு இன்ட்ரூடர் டேப் த்ரூவா வந்துட்டு அத நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணேன். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அ லைக் நெறையா யூசர்ஸோட பிரைவேட் ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு என்னால எடுக்க முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதான் இந்த ஒரு ப்ளாக். ஸோ அதான் நான் இந்த இதில பக் பவுண்டரி டிப்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ செக் ஃபார் எண்ட் பாயிண்ட்ஸ், மேனுவலி க்ரால் த்ரூ ஈச் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ். அதே மாரி வந்துட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பக் பவுண்டி ட்விட்டர் அண்ட் லிங்க்டின் வந்துட்டு நான் ஃபாலோ பண்றது. ஸோ இது வந்துட்டு அந்த பக் நான் ஃபைண்ட் பண்ணும்போது எஸ்பெஷலா இந்த காட்ஃபாதர் ஆரோ அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவரத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இங்க நான் குடுத்துருக்கேன் நானு. ஓகே. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் ரிப்போர்ட்டும் நான் குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோட லிங்க். ஸோ இங்க போய் நீங்க செக் பண்ணா என்னோட நேம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஹியர் இஸ் இட். ஓகே. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த மாரி நீங்களும் வந்துட்டு எதனா ஒரு சைட்ஸ்ல வந்துட்டு இந்த மாரி ஐடோர் பக் ஃபைண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்க. நெறைய இடத்துல ஐடென்டிஃபையர்ஸ் வந்துட்டு டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ சில தடவ என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேஸ்64 இதெல்லாம் டீக்ரிப்ட் பண்ணி, ஸோ வேற யூசர்ஸ் கிரியேட் லைக் 3 to 4 மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ட்ரை டூ ஜஸ்ட் டீகோட் வாட் இஸ் தேர் இன் தட் ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாரி பக்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ இவ்வளோதான். ஸோ நீங்க வந்துட்டு ஹால் ஆஃப் ஃபேம் எதனா த்ரூவா எடுத்தீங்கன்னா, டாக் கிரெடிட்ஸ் குடுக்க மறந்துறாதீங்க. ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ கைஸ். ஸோ வி கேன் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா, just do a subscribe guys. Thank you so much. We can meet in next video.